யார் இந்த விக்னேஷ் புத்தூர்? விக்னேஷ் புத்தூர் நடப்பு ஐபிஎல் தொடரில் கவனம் ஈர்த்திருக்கும் முதல் இளம் வீரர். சேப்பாக்கத்தில் சென்னைக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி கடுமையாக திணறியது. ஆனால் அறிமுக போட்டியில் களமிறங்கிய 24 வயதே ஆன விக்னேஷ் புத்தூர் சென்னை அணியின் பெரிய விக்கெட்டுகளை வீழ்த்தி மும்பை அணியை மீண்டும் ஆட்டத்துக்குள் அழைத்து வந்தார். சென்னை ரசிகர்களே விக்னேஷின் திறமையான பந்து வீச்சை பாராட்டுகின்றனர். விக்னேஷ் எங்களின் பெருமைமிகு கண்டுபிடிப்பு என சூரியகுமார் யாதவ் உச்சி முகர்ந்திருக்கிறார். விக்னேஷின் தோளில் தட்டி கொடுத்து வாழ்த்தி இருக்கிறார் தோனி. முதல் போட்டியிலேயே கவனம் ஈர்த்திருக்கும் விக்னேஷ் மும்பை அணிக்குள் வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதைதான். வெளியிலிருந்து ரசிகர்களாக ஐபிஎல் போட்டிகளை பார்ப்பவர்களுக்கு இது வெறும் 2.5 மாத கொண்டாட்டமாகத்தான் தெரியும். ஆனால் ஐபிஎல் அணிகளுக்கு இது ஆண்டு முழுமைக்குமான வேலை. தங்கள் அணிக்கு தேவையான திறமை படைத்த வீரர்களை கண்டறிய ஒவ்வொரு அணியும் ஒரு திறன் தேடும் குழுவை, அதாவது ஸ்கவுட்டிங் வைத்திருக்கிறது. அந்த குழு ஆண்டு முழுவதும் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் நடக்கும் உள்ளூர் போட்டிகளுக்கு நேரில் சென்று பார்த்து அங்கு சிறப்பாக ஆடும் வீரர்களை பட்டியலிட்டு எடுத்து வருவார்கள். தொடர்ந்து கண்காணித்து அவர்களின் செயல்பாட்டை மதிப்பிட்டுக் கொண்டே வருவார்கள். ஏலத்துக்கு முன்பாக ட்ரையல்ஸ் என பட்டியலில் உள்ள அந்த வீரர்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அணியின் பயிற்சியாளர், குழுவைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கூடியிருக்க அவர்கள் முன் அந்த வீரர்கள் பேட்டிங், பவுலிங், விக்கெட் கீப்பிங் என தங்களின் திறமையை காட்ட வேண்டும். பயிற்சியாளர் குழு குறிப்பிட்ட வீரர் தங்களின் அணிக்கு தேவை எனும் பட்சத்தில் அவரை ஏலத்தில் எடுப்பார்கள். மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் தவிர அத்தனை மாதங்களிலும் இந்த பணி நடந்து கொண்டே இருக்கும். உள்ளூர் தொடர்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கு சென்றும் அங்கு ஆடும் இளம் வீரர்களையும் தங்களின் பட்டியலுக்குள் கொண்டு வருவார்கள். இதைத்தான் ஸ்கவுட்டிங் என்கிறார்கள். இந்த ஸ்கவுட்டிங்கில் கை தேர்ந்தவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியே. 15 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஸ்கவுட்டிங் குழுவை அமைத்து இளம் வீரர்களை அணிக்குள் கொண்டு வந்தார்கள். இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ஜான் ரைட் மும்பை அணியின் திறன் தேடும் குழுவின் தலைமை பொறுப்பில் இருந்தார். அவர்தான் உள்ளூர் தொடரில் கையை வித்தியாசமாக வைத்துக் கொண்டு வேகமாக வீசும் ஒரு இளைஞனை கண்டடைகிறார். குறைந்த தூரமே ஓடி அதிக வேகத்தில் பந்தை வீசும் அவரின் திறன் ஜான் ரைட்டுக்கு பிடித்து போக மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ட்ரையல்ஸுக்கு அழைக்கப்பட்டார். அந்த இளைஞனின் பெயர் பும்ரா. மும்பை அணி பலமுறை கோப்பைகளை வென்றதற்கு மிக முக்கிய காரணமாக பும்ரா மாறினார். இப்போது இந்திய அணியின் நம்பர் 1 பவுலரும் கூட. ஹார்திக் பாண்டியாவையும் இப்படித்தான் அழைத்து வந்து அவரின் வாழ்க்கையையே மாற்றினார் ஜான் ரைட். இப்போது கவனம் ஈர்த்திருக்கும் விக்னேஷ் புத்தூரும் மும்பையின் ஸ்கவுட்டிங்கின் வழி வந்தவர்தான். தமிழ்நாடு பிரீமியர் லீக்கை போல கேரளாவில் நடக்கும் கேரளா பிரீமியர் லீக்கில் விக்னேஷ் சிறப்பாக வீசியிருக்கிறார். அதை மும்பையின் திறன் தேடும் குழு பார்த்திருக்கிறது. உடனே அவரை தங்களின் முகாமுக்குள் கொண்டு வந்து விட்டனர். தென்னாப்பிரிக்காவில் ஐபிஎல் போலவே நடக்கும் ஷார்ட் 20 தொடரில் இதே மும்பை நிர்வாகம் ஒரு அணி வைத்திருக்கிறது. அதற்கு நெட் பவுலராக விக்னேஷை அழைத்து சென்றது. விக்னேஷ் அங்கேயும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க ஏலத்தில் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை அணியில் எடுத்து விட்டார்கள். சீசனுக்கு முன்பாக வலைப்பயிற்சியில் ரோஹித், சூரியகுமார், திலக் என அந்த அணியின் முக்கிய வீரர்களே விக்னேஷின் பவுலிங்கிற்கு திணறி இருக்கிறார்கள். அதனால்தான் முதல் போட்டியிலேயே அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. விக்னேஷ் கேரளாவை சேர்ந்தவர். அவரை போல எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் திறமை இருக்கும் பட்சத்தில் ஐபிஎல் அணிகள் அள்ளி வர தயாராக இருக்கின்றன. கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக்கை கவனிக்க அத்தனை அணிகளும் தங்கள் திறன் தேடும் குழுவை அனுப்பியிருந்தன. திண்டுக்கல் நத்தம் மைதானத்தில் நடக்கும் டிஎன்பிஎல் போட்டியை காண மும்பை, லக்னோ, பெங்களூரு என பெரிய பெரிய அணிகளின் பிரதிநிதிகள் அணிவகுத்து நின்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. எந்த அளவுக்கு நுணுக்கமாக அவர்கள் வீரர்களை தேடுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஐபிஎல் ஆரம்பித்த தொடக்கத்தில் இந்தியாவில் உள்ள இளம் வீரர்களை கண்டடையவே இந்த தொடர் என்றார்கள். அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றாலும்
இந்த ஸ்கவுட்டிங் குழுக்கள் மூலம் ஓரளவுக்கு அதை நோக்கி அணிகள் நகர்கின்றன.